ஹாய் கெஸ்ட்டு வெல்கம் பேக் டு சேனல். நம்ம புதுசாக சேனல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஒரு பவுல் எடுத்துருக்கோம். என்ன பண்ண போகிறோன்னா டோரா கேக் தான் கைஸ் பிடிக்கும். நம்ம பண்ண போகிறோம் டோரி மக் பிடிக்கும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நம்ம கோதுமை மாவு வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோக்கு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க கோதுமை மாவு, ஓகேங்களா. எனக்கு தேவையான அளவுக்கு வந்து 1.5 kgன்னு சேர்த்துக்கிறேன் நான், அதாவது அரை கிலோ சேர்த்துக்கிறேன் நான், ஓகேங்களா. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவை கட்டி இல்லாமல் நீங்கள் நீட்டாக செய்யணும். அதுதான் கைஸ் ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா வந்து நம்மளுக்கு தேவையானது. அப்புறமா வந்து கொக்கோ பீட், அதாவது எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். அதாவது நம்ம கேக் பண்ணும் போதெல்லாம் கொக்கோ பீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கலரில் போடுவோம் இல்லையா, அதான் கைஸ் கொக்கோ பீட்டு, ஓகேங்களா. அது வந்து நம்மளுக்கு தேவையான அவளுக்கு வந்து சேர்த்துக்கலாம், ஓகேங்களா. ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது கூட அப்படியே சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம 1 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு சேர்க்குறோம் இல்லையா, அதாவது கொக்கோ பீட் சேர்க்குறோம் இல்லையா, 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சர்க்கரை. இப்போ வந்து நம்ம நல்லா மிக்சியில் அரைக்கிற மாதிரியே நல்லா மேஷ் பண்ணிக்கணும். ஏன்னு தெரியுமா, ஏன்னா நம்ம வந்து அது கட்டி இல்லாமல் இருந்தோன்னா கைஸ் கரெக்டாக இருக்குமா, அதனால நம்ம வந்து நல்லா மேஷ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மில்க் சேர்க்கணும். நான் மில்க் வந்து இதில் நான் இந்த வீடியோவில் வந்து போடலை, ஆனால் நம்ம வந்து மில்க் சேர்க்கணும் கன்ஃபார்மாக. மில்க் வந்து எப்படி இருக்கணும்னா, நார்மலாக மில்க் வந்து மிக்ஸ் பண்ணி தோசை மாவு பால் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து மில்க் வந்து வரணும். அதாவது இந்த மாவு டோரா மாவு, ஓகேங்களா. இந்த டோரா மாவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கரெக்டாக கைஸ் இருக்கும், ஓகேங்களா. இந்த மாதிரி பதத்தில் வந்து வந்துடணும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆஃப் சிம்மு, அதாவது வந்து சிம்லேயே வச்சுட்டு இது செய்யணும். அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி சைஸ் இல்லாமல் இந்த மாதிரி சைஸில் வந்து நம்ம செய்யணும் கைஸ். ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி மாவு இருக்கு இல்லையா, அதாவது ஒரு கரண்டி மாவை வந்து ஊற்றிட்டு நம்ம தோசை ஒரு மாதிரி சுத்தாமல் அப்படியே வச்சுக்கணும் கைஸ். நான் வந்து அந்த ஷேப் வரல கொஞ்சம், அதனால் அதுக்கோசம் வச்சுருக்கேன். செகண்டு பார்த்தீங்கன்னா 4 தோசை ஊற்றிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு 2, செகண்ட் 2. இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டோம்னா இந்த நகை இருக்கும், மைதா மாவில் செய்கிறனால, ஓகேங்களா. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அந்த மாவை, அதாவது அந்த டோரா கேக் எடுத்துகிட்டு இப்போ வந்து நட்ரல்லா வந்து எனக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நட்ரல்லா, ஓகேங்களா. இப்போ வந்து நட்ரல்லா வந்து நம்ம வந்து அப்படியே வைக்காமல் மிக்ஸ் பண்ணணும், அதாவது சுற்றி விடணும். நான் வந்து நியூட்டர்லா எடுத்துருக்கேன், அதாவது அதாவது பொட்டுக்கடலையும் சாக்லேட்டும் சேர்ந்ததுன்னா நியூட்டர்லா, அதாங்க நான் எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் எது இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உடனே இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட இன்னும் டோரா இருக்கு இல்லையா, அதாவது இன்னும் டோரா கேக்கு, அதை வந்து நமக்கு வந்து மேலே போட்டுருக்கணும். மேலே போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட்டு அந்த 2த்துலேயும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நான் வந்து செகண்ட் டைமாக பண்ணுறேன், அதனால நான் வந்து அளவெடுக்கல, ஓகேங்களா. அந்த மாதிரி நல்லா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நைஃப் வச்சு நான் பிடிச்சிருக்கேன், சூடாக இருக்கனால, ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து பிடிச்சிட்டு ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. நல்லாயிருக்கும். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். தேங்க்யூ, வெல்கம்.